இண்டக்ஷன் ஸ்டவ் கேட்டிருந்தீங்கல்ல, வீடியோ கேட்டிருந்தீங்களா பாருங்கள். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு. சரிங்களா? சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணதும் இதுக்கு சப்ளை வந்துடும். சரிங்களா? சப்ளை வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் இந்த ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு இன்னும் சப்ளை வரல. இந்த ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஹீட்டே வரும். இது மினிமம் வந்து 200 வாட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 2000 வாட்ஸ் வரை இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே அந்த ஹீட் தெரியுதுங்களா? இப்போ மற்ற இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால், மற்ற இண்டக்ஷன் ஸ்டவ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாத்திரம் வச்சதுக்கப்புறம் தான் ஹீட் ஆகும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் உங்களுக்கு ஹை வாட்ஸ் வச்சு காமிச்சேன், அந்த இது தெரியணும், காயில் தெரியணுங்கிறக்காக வேண்டி. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே இந்த ஹீட் வர்றதுனால நீங்கள் எந்த வெசல்ஸ் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், எந்த பாத்திரம் வச்சாலும் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்ல எல்லா பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நான் மண்பானை வச்சிருக்கேன். மண்பானை பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னு பாத்தீங்க. சரிங்களா? மண்பானை மட்டும் கிடையாதுங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்ல இந்த நான்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் அலுமினியம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்டீல் பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் காப்பர் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கேஸ்ல நீங்க எந்த பாத்திரம் வைக்கிறீங்களா எல்லா பாத்திரமும் நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டச் மாடல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆச்சுன்னா பாருங்க, இங்க காயில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்திரத்தை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, டியூனிங் டைப் கொடுத்துருக்காங்க. எந்த பக்கம் நீங்க திருப்பினாலும் உங்களுக்கு இந்த ஸ்டக் ஆகாது, ஃபுல்லாவே உங்களுக்கு டியூனிங் ஆயிட்டா இருக்கு. இந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு கம்மியாகும், இந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ரொம்ப ஈஸியாவே சமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய இந்த கிரில் ஸ்டாண்ட் வச்சு நீங்க எல்லா ஐட்டம்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ஃபுல்கா பண்ணிக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மேல வச்சுட்டேன்.